மக்களே, தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியா சில வாக்குறுதிகள் வந்து குடுத்திருந்தாரு இல்லையா? அதுல சில முக்கியமான வாக்குறுதிகளை இப்ப வந்து நிறைவேற்றம் செஞ்சிருக்காரு. 2 முக்கியமான வாக்குறுதிகள். அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். அதாவது அன்னபூர்ணா சூப்பர் 6 அப்படின்ட்டு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் வந்து ஃப்ரீயா தரோம் அப்படின்ற மாரி தேர்தல் வாக்குறுதி ஒண்ணு வந்து குடுத்திருந்தாரு. சோ அதன்படி அடுத்த வருஷம் பொங்கல்ல இருந்து ஒரு குடும்பத்துக்கு, அதாவது 1,30,00,000 ஃபேமிலிஸ் இதனால பயனாளிகள் ஆகுவாங்க அப்படின்ற மாரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சோ வர பொங்கல்ல இருந்து ஒரு குடும்பத்துல ஃபர்ஸ்ட் 3 சிலிண்டரை வந்து காசு கொடுத்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் அந்த 3 சிலிண்டருக்கான காசை வந்து கவர்மெண்ட்டே அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து போட்டு விட்டுருவாங்க. பட் இதுல வந்து சில நிபந்தனைகள் வந்து இருக்குதுங்க. அது என்னன்னு பார்க்கும்போது, அந்த குடும்பத்துல மொத்த வருமானமே 20,000க்குள்ள தான் இருக்கணும். 20,000 மட்டும் தான் இருக்கணும் அவங்களுடைய மொத்த வருமானமே. அது போன்ற குடும்பங்களுக்கு மட்டும்தான் இந்த 3 சிலிண்டர் என்பது ஃப்ரீயா குடுப்பாங்க. அதாவது மொத்தமா 6 சிலிண்டர் குடுக்கறதா சொல்லியிருந்தாரு. இப்ப இருக்கக்கூடிய நிதிநிலை நெருக்கத்தின் காரணமாக அவர் வெறும் 3 சிலிண்டர் ஃபர்ஸ்ட்ல வந்து தரப்போறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா குடுப்பாங்களோன்னு வச்சுக்கலாம். இதை வந்து விமர்சிக்கக்கூடிய நபர்கள் வந்து பலவிதமாக விமர்சிச்சுட்டு வராங்க. இப்ப இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே 20,000க்கு மேல தான் சேலரி வாங்கிட்டு வராங்க. Zomato, Swiggy இவங்கெல்லாம் ஓட்டுறாங்க இல்லையா? அவங்களுடைய சேலரியே 20,000க்கு மேல தான் வந்துகிட்டு இருக்கு. இது போன்ற சாமானியர்களுடைய சேலரி வந்து அதிகமா தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுல எப்படி 1,30,00,000 பேர் பயனாளிகளாக மாறுவாங்க? சேலரி எல்லாருக்குமே ஹை தான் அப்படின்ட்டு இப்படி ஒரு குறைபாடுகளை வந்து நிறைய மக்கள் வந்து உங்களுடைய ஆதங்கங்களா பதிவு பண்றாங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. செகண்ட், இன்னொரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதியை வந்து அறிவிச்சிருக்காரு. அது என்னன்னு பார்க்கும்போது, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கட்டணமில்லா இலவச பயணம் பண்ணிக்கலாம் பெண்கள் எல்லாருமே அப்படின்ற இந்த தேர்தல் வாக்குறுதி என்பது வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டீலக்ஸ், எல்எஸ்எஸ் அப்படின்ட்டு அனைத்து வகையான பேருந்துகள்ல மகளிர் வந்து இலவசமாக பயணம் செய்யலாம். இதுலயும் சில நிபந்தனைகள் வந்து இருக்குது. இந்த மாவட்டம் விட்டு மாவட்டம் போகக்கூடிய பஸ்ல மட்டும் சில நிபந்தனைகள் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. சோ ஆக மொத்தத்துல மிச்ச அரசு பேருந்துகள்ல எல்லா பேருந்துகள்ல வந்து பெண்கள் வந்து இலவசமாக பயணித்துக் கொள்ளலாம். எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதே சமயம் இந்த தேர்தல் வாக்குறுதி எப்பல இருந்து நடைமுறைக்கு வருதுன்னு பார்க்கும்போது, அக்டோபர் 2ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருவதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதற்கு எதிர்ப்புகளை பதிவு பண்ணக்கூடிய நபர்கள் ஆண்களாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. அதுல ஒண்ணுத்துல கூட ஆண்களுக்கு வந்து சாதகமா இல்லையே. நீங்க வந்து ஒரு 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 நல்லதை செய்றீங்கன்னா, இதுல வந்து பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆண்கள் மட்டும் நான் தொக்கா அப்படின்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் பெண்கள் இது போன்ற நபர்களுக்கு வந்து பஸ் இனிமேல் லிட்டரலி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஃப்ரீ. ஸோ மாவட்டத்துக்குள்ள எங்கன்னா போய்க்கலாம். மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டும் போது மட்டும் சில நிபந்தனைகள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ மேற்கொண்டு பார்ப்போம் அது என்ன நிபந்தனைகள் அப்படின்ட்டு. கண்டிப்பா இந்த சமயத்தில் இதை பத்தி பேசி ஆகணுங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் சுமையில இந்த போக்குவரத்து டிபார்ட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அது மட்டும் ஒரு பெரும் பங்கை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒரு அறிவிப்பின் காரணமாக 6,000 கோடி வந்து இந்த போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்ல வந்து தனியா ஒதுக்கி வைக்க போறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன பாத்தீங்களா, அன்னபூர்ணி சூப்பர் சிலிண்டர் கொடுக்கறதுல வந்து 3 சிலிண்டர் பொங்கல்ல இருந்து கொடுக்க போறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 4,000 கோடி. ஸோ இது போன்ற தமிழ்நாட்டுடைய கடன் சுமை மேற்கொண்டும் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு சிலர் இந்த இடத்துல அவங்களுடைய வேதனைகளை வந்து பதிவு பண்ணிட்டாங்க. ஸோ இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.